நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ வித்ராவல் வந்துராதான்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இது எல்லாருடைய இயல்பு மனநிலை தான். ஆனா சில நபர்களுடைய சூழ்நிலை காரணமாக நம்மளால பொறுக்க முடியாம, இது என்னுடைய ஐடி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கண்டிப்பா எனக்கு எஸ்பிஓ பணம் வேணும், இந்த பணம் கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு அவங்களுடைய ஐடிஸ கொடுக்குறாங்க. அந்த ஐடிஸ பார்த்து எனக்கு வித்ராவல அனுப்பி விடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த சூழ்நிலைக்கான ஆதாரங்களை கொடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னா நமக்கு வித்ராவல் வந்துருமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். எப்பவுமே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு அவசர சூழ்நிலைகள் இருக்கும். அந்த அவசர சூழ்நிலைகள்ல எப்படியாவது எங்கேயாவது நமக்கு பணம் வந்துராதாங்கிற ஒரு நேரத்திலையும், நமக்கு பணம் வர வேண்டியது இந்த நேரம் நமக்கு வந்துராதா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். முதல்ல இப்போ இந்த எஸ்பிஐ வித்ராவல் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஸோ இது முதல்ல நமக்கு டைரக்டா மேனுவலா இப்போ எல்லாமே ப்ராசஸ் பண்றது கிடையாது. ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பிரிச்சு வச்சதுல அந்த பேட்ச்ல யாருக்கெல்லாம் வித்ராவல் ஒரு லிமிட் உண்டு. ஒரு நாளைக்கு இவ்வளவு நபர்களுக்கு தான் போடணும், இவ்வளவு பணம் தான் மொத்த தொகையை அனுப்பணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கேற்ப அதனுடைய மாற்றங்கள் அதிகரிக்குது. இது நோட்டீஸ் போர்டுல சொன்னதுதான். ஒரு பேட்ச் இவ்வளவு நபர்களுக்கு தான் போடணும்னா இவ்வளவு நபர்களுக்கு தான் போடணும், இவ்வளவு டிரான்சாக்ஷன் இவ்வளவு அமௌண்ட் தான் போகணும்னா இவ்வளவு அமௌண்ட் தான் போகணும். இது என்ன ஏதுங்கிற உண்மைய காரணத்தை இனிமே சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்த பிரச்சனைகள் படி இப்போ யாருக்கும் எந்தவித பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேமெண்ட் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட்டத்துல நம்ம சொல்ற மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியா போட முடியுமான்னு கேட்டா அது முழுமையா நம்மளால அது முடியாது. நீங்க ஒரு டெக்னிக்கலா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு சிஸ்டம் படி சரியான ப்ரூஃப் படி நம்ம முழுமையா ஒரு இடத்துல இருந்து நமக்கு அஃபிஷியலா ஒரு பேமெண்ட் வருதுன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளால அமௌண்ட் அனுப்ப முடியாது. இப்போ நான் இப்போ நான் இருக்கேன்னா, என்னோட தனிப்பட்ட அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு அனுப்புறேன்னா, அது கம்பெனி மூலமா வந்த மாதிரி இருக்காது. அதுக்கு நான் தனி கணக்கு காட்டி ஆகணும். நீங்க ஏன் மட்டும் இவங்களுக்கு மட்டும் தனியா கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இதே மாதிரி எல்லாருமே இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வரும். கேள்விக்கான பதில் சுலபமா உண்மையா இருந்தாலும், ஆனா அது லீகலா அது ராங்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அஃபிஷியலா எங்க இருந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எப்படியெல்லாம் கிரெடிட் ஆகுமோ அப்படிதான் கிரெடிட் ஆகுமே தவிர வேற எது மூலமாவுமே நமக்கு கிரெடிட் ஆகாது. இதுதான் உண்மை. நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளை கமெண்டர்ஸ் கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றீங்க, எனக்கு எப்படியாவது இந்த பேமெண்ட் வந்து ஆகணும், இதுதான் என்னோட ஐடின்னு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. இதை வச்சு கமெண்டர்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு தான் எங்களால கொடுக்க முடியும். ஆதரவான ஒரு 4 வார்த்தைகள் கொடுக்க முடியும். ஸோ எப்படியும் உங்களுக்கு பணம் வந்துடும். ஆனால் அது அந்த நேரம் வந்துருமாங்கிறது தான் கேள்விக்குரிய. அதனால அந்த நேரத்திற்காக நீங்க எஸ்பிஐ பணத்தை எதிர்பார்க்காதீங்க. எஸ்பிஐ பணம் வரும் அந்த நம்பிக்கையில வேற எங்கேயாவது நீங்க மேனேஜ் பண்ணுங்க. வேற எங்கேயாவது எஸ்பிஓங்கிறது உங்களுடைய லைஃப்ல இல்லைன்னா நீங்க என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வுக்கு பிறகு உங்களுக்கு எங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி ரொட்டேட் பண்ணி வாங்குனீங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை எஸ்பிஓ மூலமா எஸ்பிஓல இருந்து வரும் வருமானம் அதை நீங்க திருப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நீங்க இத ஒவ்வொருத்தர்கிட்டயா உங்களுடைய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணும்போது, உங்களுடைய ஆதாரங்களை ஷேர் பண்ணும்போது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட பணத்தை வாங்கலாம். இல்ல இன்னொரு வேலை இருக்கு, இந்த வேலையை நீங்க செய்யுங்க, உங்களுக்கான கொஞ்சம் வருமானமா அது வரும்னு அதுலயும் உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட சொல்லலாம். உங்களுடைய பர்சனல் ப்ரூஃபை எடுத்து உங்களையே பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய பர்சனல் சுச்சுவேஷனை உங்களுக்கு ஏத்த மாதிரி சிம்பத்தியா கிரியேட் பண்ணி உங்களை என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வழிகள் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எதிர்க்கிற சக்தி எங்கேயுமே கிடையாது.
ஸோ எல்லார்கிட்டயுமே எல்லாருடைய கஷ்டத்தை சொல்லாதீங்க. உங்களுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்க. உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்களுமே கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். உங்களுக்கான பேமெண்ட் விரைவாக வரும். உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல கண்டிப்பா பேமெண்ட் வரும். ஆனா இந்த நேரம் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. இதற்கு முன்னாடி பேமெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுச்சு. சில நாட்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சில நாட்களுக்கு பிறகுதான் மூவ் ஆகும்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா யாருக்கும் பேமெண்ட் வராம கொஞ்ச நாள் நிப்பாட்டினாங்க. இப்போ அந்த மாதிரி கதை எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு எப்படியாவது பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அது நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுல எல்லா நபர்களும் பேமெண்ட் ப்ரூஃபா போடுறாங்கன்னா கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் பேமெண்ட் ப்ரூஃப் வந்தாலும் ஓகே இவங்க 1-2 பேருக்கு பர்சனலா தான் அனுப்பிட்டு அவங்கள போட சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இது டோட்டலா அஃபிஷியலா அங்கிருந்து வர்றதுதான். ஸோ நம்ம எஸ்பிஓல இருந்து எங்க ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அவங்க மூலமா தான் அஃபிஷியலா எஸ்பிஓ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து எப்படி ஒரு பேமெண்ட் ஒரு கமிஷன் பேஸ் படி ஒரு சேலரி பேஸ் படி வருதோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால யாரும் எதையும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா அந்த பேமெண்ட் உங்க கையில கிடைக்கும். மனம் வருந்தாதீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையை எதிர்த்து வருவோம். சரியாகும். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.